فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. மக்களே, போன தடவை உங்களுக்கு 33வது சூறாவில் சூரா நம்பர் 33ல் 21 வரை பேசியிருந்தேன். அதை நல்லா புரிந்து கொண்டீர்கள் என்பதையும் நான் நினைக்கின்றேன். இப்பொழுது 33ல் 22 பார்ப்போம். பிஸ்மில்லாஹ். 33 சூரா 22வது ஆயத். அன்றியும் மூமின்கள் எதிரிகளின் கூட்டுப்படைகளை கண்டபோது, இதுதான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உண்மையே உரைத்தார்கள் என்று கூறினார்கள். இன்னும் அது அவர்களுடைய ஈமானையும் முற்றிலும் வழிபடுதலையும் அதிகப்படுத்தாமல் இல்லை. இப்போ இந்த ஆயத்தில் ஒரு மோமின் அல்லது மோமின்கள் ரசூல் பேச்சை கேட்டு எப்படி வழிபடுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், எப்படி நடந்தார்கள் என்பதை அல்லாஹ் உங்களுக்கு இப்பொழுது தெளிவாக்குகின்றார். சண்டை நடக்குதுப்பா, போர் நடந்துட்டு இருக்குது. நிச்சயம் எதிரிகள் வருவார்கள். நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையிலும் நாம் பின்வாங்கக்கூடாது. எதற்கும் உயிர் தியாகம் பண்ணுறது இருக்குன்னு ஜெயிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ரசூல் அவர்கள் மக்களிடம் சொன்னார்கள். சொன்ன ஓரிரு நாட்களிலேயே அல்லது சீக்கிரத்திலேயே எதிரி படைகள் ரசூல் படைகளை தாக்குவதற்காக வந்துவிட்டார்கள். அந்த எதிரி படைகளை பார்த்தவுடன் மூமின்களுக்கு சந்தோஷம். இது ரசூல் சொன்ன உண்மைதான், வருவார்கள் என்று சொன்னார்கள், இதோ வந்துவிட்டார்கள். நாம் தயாராக இருக்கின்றோம், எந்த விஷயத்தையும் தயாராக இருக்கின்றோம், நாங்கள் மூமினாக இருக்கின்றோம், அல்லாஹுக்காக எதையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று முற்றிலும் அல்லாஹ் வார்த்தைக்கு, சொல்லுக்கு, ரசூலுடைய சொல்லுக்கு வழிபட்டு போம் என்று அவர்கள் உறுதியாக சொல்லுகின்றார்கள். எதிரிகள் படையை சந்திக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது மற்றவங்க என்ன செய்வாங்க, உண்மையான மூமின்லாம் என்ன செய்வாங்க, ஓடி போயிருப்பாங்க. அவங்க வரக்கூடாது என்றே நினைச்சிட்டு இருப்பாங்க. இதை இந்த ரசூல் பேச்சை உண்மையான மூமின்கள், இதோ ரசூல் உண்மையே உரைத்தார், பாருங்க, உண்மையே உரைத்தார், இதோ வந்துவிட்டார்கள், எதிரிகள் வந்துவிட்டார்கள், நாங்கள் ரெடியாக தயாராக இருக்கின்றோம் என்று அவர் உண்மையான மூமின்கள் சொல்லுகின்றார்கள். இந்த ஆயத்துக்கு உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுதா, புரியலையா? சொல்லுங்க. புரிஞ்சுதா? சரி, கொஞ்சம் சத்தம் போட்டுங்க, பேசுங்க. ஏதாவது சொன்னதில் புரியாட்டு ஒன்று கேளுங்க, திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சரி சரி, இப்போ இந்த ஆயத்தை முடிச்சோம்னா, இப்போ இந்த ஆயத்து பிரகாரம் நாம் இருக்க வேண்டும். இந்த ஆயத்தின் பிரகாரம் நாம் உங்களுக்கு புரிஞ்சோமா? சரி, இப்போ அடுத்த ஆயத்துக்கு வரும். சத்தம் சொல்லுங்க, தலைவர். 23 மூமின்களில் நின்றுமுள்ள மனிதர்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள், வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை. இப்போ முதல் விஷயத்தை படிக்கமா, ஸ்டார்டிங். அன்றியும் 23ல ஃபர்ஸ்ட் 22 மூமின்களில் நின்றுமுள்ள மனிதர்கள் அல்லாஹ்விடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். இப்போ ரசூல் சொன்ன பேச்சு கேட்டு சந்தோஷம் ரெட்டி எதிரிகளை அடிப்பது ரெடியாக காத்திருந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியில் தவறவில்லை, ஒழுங்காக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டானோ, ரசூல் என்ன உபதேசம் செய்தாரோ அது உறுதியாக நின்றார்கள். அப்புறம்
அவர்களில் சிலர் தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள். அந்த நின்றவர்களில் உறுதியாக நின்றவர்கள் தம்முடைய லட்சியத்தை எதை விருப்பப்பட்டாங்களோ அதை அல்லாஹ்விடமிருந்து அடைந்தார்கள். அல்லாஹ் சொன்ன விதிப்படி, அல்லாஹ் சொன்ன கட்டளையின்படி எவர்கள் தன் வாழ்க்கை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவர்கள் சிலர் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அடைந்தார்கள், லட்சியத்தை அடைந்தார்கள். அல்லாஹ் சொன்ன வாக்குறுதியில் அப்படியே பெற்றுக்கொண்டார்கள், ஒழுங்காக நடந்ததின் காரணமாக. இப்போ இதுல நான் ஒரு ஆயத்தை சொல்ல போறேன். இதே மாதிரிதான் நம்ம எல்லாம் நடக்க வேண்டும். 2வது சூறாவில் 27 எடுங்க. நல்லா எழுதிக்கிட்டே வாங்க, விட்டுறாதீங்கம்மா. சொல்லுங்க, எழுதிட்டாங்க. நான் சொல்றது சரியா புரியாட்டி உடனே கேளுங்கம்மா, அப்படியே விட்டுறாதீங்கம்மா. தொந்தரவு தரக்கூடாது, விட்டுறாதீங்க. நல்லா கேளுங்க. விஷயம் புரிஞ்ச வரை சொல்லி தந்துடுறேன். ஏன்னா நான் பேசுறதான் எல்லாம் யூடியூப்ல போட போறேன், இப்போ எல்லாம் கேட்க போறேன். அதுக்காக தான் சொல்றேன். இப்போ 2:27 எடுத்துக்கோங்கம்மா. 2:27 அது இருக்கு. இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் நிறைவேற்றியே தீர வேண்டும், உண்மையான மூமின்களாக இருந்தார். இப்போ படிங்க 2:27. இத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்த பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பமும் உண்டாக்குகிறார்கள். இவர்களே தாம் நஷ்டவாளிகள். இப்போ 2:27 ஒவ்வொருத்தரும், அதாவது யாரெல்லாம் இந்த குர்ஆன் படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் உறுதி கொண்டு விட்டீர்களோ, நீங்க செய்ய வேண்டிய காரியம் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை, கான்ட்ராக்ட், அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை நீங்க முறித்து விடக்கூடாது, செய்தே தீர வேண்டும். அது தீயவர்கள் நாங்கள் ஓதுறோம், செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்ட்டு ரசூல்கிட்ட சொல்லிட்டு அப்படியே சொன்ன ஒப்பந்தத்தை முறிச்சு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் ரசூலுக்கு ஓடி போயிட்டாங்க. அதான் அல்லாஹ் சொன்னா, இது தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை முறித்து விடுகின்றார்கள், மேலும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வும் நீங்களும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்றும் நான் கூறியிருந்தேன், அதையும் துண்டித்து விடுகின்றார். வேண்டாம், அல்லாஹ்வோட சேர மாட்டேன், ஷைத்தானோட சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையை தான் வாழ்வேன் என்றும் அல்லாஹ்வை துண்டித்து கட் பண்ணி விட்டுட்டு ஷைத்தானோட சேர்ந்து வாழ்கின்றார்கள் இவர்கள். இதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நாம் செய்யக்கூடிய காரியம் இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு. அந்த சூரா, அந்த ஆயத்தை படிச்சாச்சு. அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை முறித்து விடுகின்றார்கள், ஒன்றிணைக்கப்பட வேண்டும், நீங்களும் அல்லாஹ் ஒன்னா சேர்ந்திருப்பா அப்படின்னு சொன்னதை கட் பண்ணி துண்டித்து விடுகின்றார்கள். இது ரெண்டும் செய்யக்கூடாது. இப்போ நீங்க இப்ப 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம், குர்ஆனை கத்துக்கிறன்னு இதன்படிதான் நடக்க வேண்டும் என்று உறுதியுடன் இப்ப 4 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடன் அக்ரிமெண்ட் போட்டாச்சு, கான்ட்ராக்ட் போட்டாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு. நான் ஒரு காலம் இதை முறிச்சிடக்கூடாது. 33:22 படி ரசூல் உண்மையே சொன்னால், ஏதோ எதிரிப்படை வந்து விட்டேன்னா நான் சண்டைக்கு தயார்னு சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்குன்னு உயிர் போகின்ற சமயத்திலும் நாங்கள் ஒரு காலம் அல்லாஹ்விட்டு போயிட மாட்டோம், அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம், முறித்து வர மாட்டோம் என்று உறுதியுடன் நீங்க இப்ப 4 பேர் இருக்கணும். எந்த தருணத்திலும், எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தத்திற்கு மாறு செய்ய மாட்டோம், நிறைவேற்றியே தீர்வோம் என்று நீங்கள் உறுதி கொள்ள வேண்டும் தம்பிமார்களே. அப்படி இருக்க வேண்டும். மேலும் நாம் அடுத்த விஷயம், நாமும் அல்லாஹும் ஒன்றாக இணைந்து விட வேண்டும். நாம் 4 பேர் அல்லாஹ்வோட இணைஞ்சிடணும், ஒரு காலம் துண்டி தரக்கூடாது. இது 2 தான் அல்லாஹ் செய்ய சொல்றோம்.
செஞ்சிடாதீங்க. ஒப்பந்தத்தை முறித்து விடாதீர்கள், கான்ட்ராக்டை முறித்து விடாதீர்கள். நாம் ஒன்றா சேர்றதை கட் பண்ணுறாதீங்க, கட் பண்ணி போட்டுறாதீங்க, என்னை சேர்த்துக்கிறங்க. அப்படிதான் அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி வாங்கி கூப்பிடுகின்றான். எல்லோரும் நீ விட்டு சென்று விட்டார்கள், நம்ம 4 பேரை தவிர எல்லாம் போயிட்டாங்க. இதில் உறுதியாக கடைசி உறுதியாக இருக்காங்க. இதுதான் இதனுடைய அர்த்தம். படிக்காத மூமின்களில் இன்றுமுள்ள மனிதர்கள் அல்லாவிடம் அவர்கள் செய்துள்ள வாக்குறுதியில் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அவர்களில் சிலர் தம் லட்சியத்தையும் அடைந்தார்கள். இப்போ நம்ம சீக்கிரத்தில் நமக்கு ஆண்ட ரஹமத்தை இறக்குவான். ஒழுங்கா நடந்து கொண்டால் நிச்சய ரஹமத்தை இறக்குவான். அடுத்தது வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் ரஹமத் வாங்கி போயிட்டாங்க தம்பி. வேறு சிலர் யார் அது? போய் சொல்லுங்க, மீட்டர் ரிலீஸ் பண்ணி சொல்லுங்க, ஃபரிதாமா சொல்லுங்க, நசீர் சொல்லுங்க, வேறு நீங்க ஷாயிதா சொல்லுங்க. வேறு சிலர் யாரு? யாருக்கு லட்சியம் கிடைக்கலையோ அவங்க. வேறு சிலர் யாரு? அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்காதவங்க, அல்லாஹ் ரஹமத்து கிடைக்காதவங்க, இதுவரை அடையாதவர்கள். நீங்க நசீர் நீங்க சொல்றீங்க வேறு சிலர்டா ஒன்றிணையாம அல்லாஹ்வோட ஒன்றிணையாம இருக்கிறவங்க. அல்லாஹ்வோட ஒன்று இணையாம இருப்பவர்களா? ஃபரிதான சொல்றீங்க? சார் இன்னும் இதுல வந்து கொஞ்சம் சந்தேகம். சரிம்மா, சரி யோசிச்சு அவசரம் மெதுவாக அவசரப்பட நான் அவசரப்படல, மெதுவாக யோசிச்சு சொல்லுங்க. நசீர், இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு திருப்பி இந்த ஆயத்தை ஓதி காட்டுறேன். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ புரிஞ்சா நசீர்? முயற்சியில இருக்கிறவங்க, முயற்சி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க? என்ன செஞ்சுக்கிறாங்க? நன்மையை எதிர்பார்த்து. இப்ப முதல்ல சொன்னதுக்கு சரியா போய் தப்பா சொல்லி செஞ்சு போச்சப்போ இப்ப நான் சொல்லி இப்ப திருப்பி உங்களுக்கு எல்லாரும் சொல்லிடுறேன். படித்து மட்டும் படிக்கலாம். வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாக்குறுதியிலிருந்து சிறிதும் மாறுபடவில்லை. இப்பதான் முழுமையா புரிஞ்சுக்கிட்டீங்க. வேறு சிலர் அல்லாஹ்வின் ரஹமத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒழுங்காக நடந்து கொண்டவர்கள் ரஹமத்தை வாங்கி சென்று விட்டார்கள். வேறு சிலர், நீங்களும் ஃபரிதாவும் ஷாஜான் நான் தான் வேறு சிலர் தான் ஓதிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்விட்ட இருந்து ரஹமத் எதிர்பார்த்துக்கிறோம். சரி, இப்ப புரிஞ்சுதா நசீர்? நல்லா எழுதிக்கிறேங்க. ஃபரிதா புரிஞ்சுக்கிட்டேமா? புரிஞ்சுக்க, உங்களுக்கு புரிஞ்சது கஷ்டம் கிடையாது. இப்போ வேறு சிலர்னா நீங்கள் ஷாயிதாவும் நம்ம நசீர் நான். வேறு சிலர் நான் ஓதிட்டு இருக்கேன். யாரெல்லாம் உனக்கு எங்கள் ரஹமத் வேணும், நரக நெருப்பை காப்பாற்றினியால, இந்த உலகத்தை எல்லாம் வாழனியால என்று இப்போ நான் எதிர்பார்த்துருக்குறோம். ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாங்கள் மாறு செய்யவில்லை. அல்லாஹ் கைவிட்டானே, ஒன்றுத்து வரலையே, அல்லாஹ் ரஹமத் இறங்கலையே, எதுவுமே செய்யலை, நான் புலம்பலை. ஆனால் பொறுமையாக இருக்கிறார்கள். வேறு 4 பேர் பொறுமையாக இருக்கின்றோம். நிச்சயம் அல்லாஹ் உதவியும் வெற்றியும் வரும், பாதுகாப்பு வரும், எல்லா பாக்கியங்களும் வரும், ரஹமத் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வேறு சிலர் நம்ம 4 பேர் தான். புரியுதா? என்ன புரியுதா உங்களுக்கு? இது திருப்பி படிக்காத? புரியுதா? சரிதா? சரி தம்பி படிக்கிறேன். வேறு சிலர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாம இப்ப 4 பேர் எதிர்பார்த்து அல்லாஹ் ரஹமத் எதிர்பார்த்துக்கிறோம். நான் குரான் எடுத்துட்டோம், குரான் விட்டு போக மாட்டோம், இதிலே தான் வாழ்வோம், இதிலே தான் மௌத்தாவோம். சரி, எடுத்து அல்லாஹ் ரஹமத்தை எதிர்பார்க்கிறோம். இது முன்னவர்கள் வாங்கி சென்ற பிரகாரம் நாமும் அல்லாஹ்விடம் வந்து ரஹமத்தை பெற்றுவிட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாக்குறுதியில் இருந்து சிறிதும் மாறுபடவில்லை. தன் வாக்குறுதியில் சிறிது மாறுபடவில்லை. அல்லாஹ் நீ ஒன்னா இணைஞ்சே திருக்கிறோம். நம்ம கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் முறிச்சு கட் பண்ணி போக மாட்டோம். அது மாறுபடவில்லை, ஒழுங்காக இருக்கணும், பொறுமையோடு இருக்கின்றார். நிச்சயம் அல்லாஹ் நமக்கு தருவான். முன் சென்றவர்களுக்கு கொடுத்த பிரகாரம் நமக்கும் கொடுப்பான் என்று பொறுமையுடன் இருக்கின்றார்கள். வேறு சிலர் பொறுமை இருக்கின்றார்கள். ஆனால் தப்பாண்டுகள்ல, கோவப்படல, வெறுப்படையில, அல்லாஹ் ஒன்றும் செய்ய மாட்டானே, அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானே, அல்லாஹ் உதவி வரலையே, அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. வரும், அல்லாஹ் உதவி நிச்சயம் வரும் என்று பொறுமையுடன் அவர்கள் இருக்கின்றார்கள். அப்புறம் இப்போ இந்த ஆயத்தில்
ஒழுங்கா முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அல்லாஹ் சொல்ல 2:27 பிரகாரம் இப்போ நாம் 4 பேரும் ஒப்பந்தத்தை முறித்து விடவில்லை. ஒன்றிணைக்கப்பட வேண்டியதை ஒன்றிணைச்சே தீர்வோம் என்று உறுதியாக நிற்கின்றோம். அல்லாஹ் ரஹமத்து கிடைக்கும் வரை என்று அர்த்தமாகிறது. முன் சென்றவர்கள் ஒழுங்காக ஒப்பந்தத்தை நிலைநிறுத்தினார்கள், அல்லாஹ்விடம் ரஹமத்தை வாங்கி சென்று விட்டார்கள். அதை பார்த்து நாம இப்பொழுது குர்ஆன் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், ஓதுகின்றோம், அல்லாஹ் தருவான் என்று பொறுமையோடு இருக்கின்றோம். எந்தவித அவசரம் படவில்லை. நிச்சயமாக சோதனை காலத்தில் இருக்கின்றோம். நிச்சயம் அல்லாஹ் தருவான் என்று நாம் ஒப்பந்தத்தை முறித்து விடாமலும் அல்லாஹ்வுக்கு விரோதமாக எது நடக்காமலும் நாம் இப்பொழுது இருக்கின்றோம். இந்த ஆயத்து புரிஞ்சுச்சா இல்லையா? புரியுதா? தெளிவா கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா. சரி சரி. எதுல ஏதாவது சந்தேகம் சரி உடனே கேளுங்கம்மா. நஜே நல்லா புரிஞ்சுக்கிச்சா? இப்ப அடுத்த ஆயத்தை பாருங்க. 33:24. உண்மையாளர்களுக்கு அவர்களின் உண்மைக்குரிய கூலியை அல்லாஹ் திட்டமாக அளிப்பான். உண்மையாளர்களுக்கு இப்போ நீங்க 4 உண்மையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர் கூலியை அடைந்தே தீர்வோம், அளித்தே தீர்வேன், கொடுத்தே தீர்வேன் அல்லாஹ் இப்பொழுது நமக்கு சொல்லிவிட்டான். இப்பொழுது நம்முடைய அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதியை ஒழுங்காக காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தம், அல்லாஹ்வுடன் செய்த கான்ட்ராக்டை எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற்ற வேண்டும். அதை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க வேண்டும். நிச்சயமாக தருவான். இப்படிதான் அல்லாஹ்வுடன் செய்த ஒப்பந்தங்கள் இப்பதான் நிறைவேற்றணும். உண்மையான மூமினா இருந்தா எந்த குறையும் எது வந்தாலும் சரி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமா அல்லாஹ்வுக்காக நாங்கள் இருக்கின்றோம், நிச்சயம் அல்லாஹ்விடமே நாங்கள் திரும்பி செல்வோம், எதை பற்றி எங்கள் கவலை இல்லை என்று சொல்லிவிடுவார்கள். அடுத்தது, அவன் நாடினால் நயவஞ்சகர்களை வேதனையும் செய்வான். அவன் நாடினால் ஏமாத்தி போறாங்கல்ல, குரான் ஒரு நாள் ஓதிட்டு தூக்கி போட்டு போறாங்கல்ல, நயவஞ்சகக்காரங்க ட்ரெச்சரஸ் ஃபெல்லோஸ் முனாஃபின் கூட்டத்தை வேதனை செய்வான். அல்லது அவர்களை மன்னிப்பான். அல்லது நீ ஒழுங்கா திருந்திட்டா மன்னிக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன், மிக்க கிருபை உடையவன். நிச்சயமா அல்லாஹ் மிக்க மன்னிப்பவன், கிருபை உடையவனா இருக்கின்றான். அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட மூமின்கள் மீது. 25. நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் அல்லாஹ் அவர்களை திருப்பி விட்டான். நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் மூழ்கி கிடக்குமாறே அல்லாஹ் அவர்களை திருப்பி விட்டான். எவரெல்லாம் இந்த ரசூல் மீது கோபப்பட்டார்களோ அவர்களை அல்லாஹ் அப்படியே திருப்பிடு, அன்பு வராதிங்க, அப்படியே திருப்பி போயிருங்க, உங்க கூட்டத்திலேயே போய் சேர்ந்துக்கிறங்க என்று அல்லாஹ் திருப்பி விட்டான். அவர்கள் ஒரு நன்மையையும் அடையவில்லை. அவர் எந்த நன்மையும் அடையவில்லை. இதை 3 விதமாக நீங்க பாருங்க. முதல்ல செய்தவர்கள் ஒப்பந்தத்தை எந்த குறையும் இருந்தார்கள், தன் லட்சியத்தை அடைந்தார்கள், போயிட்டீங்க. ரெண்டாவது நாம் நம்முடைய கேட்டகரி ரெடியாக அல்லாவுடைய ஒப்பந்தத்தை எந்த குறையில்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். 3வது கூட்டம் ஒன்றும் செய்யாமல் போயிடுச்சு, எல்லாம் இந்த பக்கமே வரவே இல்லை. அல்லாஹ் பக்கம் சேரன்னு அல்லாவுடன் கான்ட்ராக்ட் பண்ணி அல்லாஹ் ஒப்பந்தம் செஞ்சு ஒழுங்காக செய்யணும் அந்த ஆசை இல்லாமல் 3வது கூட்டம் போயிடுச்சு, குரான் விட்டே போயிடுச்சு. மேலும் போரில் மூமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். போரில் சண்டையில் மூமின்களுக்கு அல்லாஹ் போதும், அவன் தான் வெற்றியை உங்களுக்கு தருவான், எந்த குறையும் இல்லாமல் வெற்றியை தருவான், அல்லாஹ் போதும் என்ற லட்சியத்துடன் ஈமான் அல்லாஹ் இருக்கிறாமலுக்கு என்று இறங்கி விடுவார்கள். அதுக்கு அல்லாஹ் போதும். இதுல எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட் சொல்லுங்க. முனாஃபிகளை வேதனை செய்வான் அல்லது அவர்களை மன்னிப்பான்னு 24ல இருக்கு. ஆனா நிராகரிப்பவர்களை தங்களுடைய கோபத்தில் அல்லாஹ் விட்டு விடுறாங்க. அப்படி இருக்கு. முனாஃபிக் என்ற ஒன்னு சொல்லிட்டு திரும்ப மாறு செய்யுது, மாறு செஞ்சுட்டு ஆனா தப்பா பண்ணிட்டு திருப்பி வர்றது. திருப்பி வந்தா முனாஃபிக் தான் கேட்குறாங்கப்பா, நல்லதா இருக்குதுப்பா, நம்மள செய்ய முடியலையே சொல்லி விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திருந்தி வந்தா அந்த முனாஃபிகை திருந்தி வந்தாங்கன்ற வர்ற சான்ஸ் இருக்குது. ஏன்னா கேட்டாங்க, விஷயத்தை கேட்டாங்க, கேட்டுட்டு முடியாம போயிட்டாங்க, மறுபடியும் திரும்பி வர்றாங்க. அப்படி வந்தா நம்ம மன்னிச்சிடுறோம்.
இதை நிராகரிப்ப காஃபி டோட் அவுட் ரைட்டாக குரான் வேண்டாம், ரசூல் வேண்டாம், அல்லாஹ் வேண்டான்னு சொல்லிட்டு போட்டு போயிடுறோம். இவனை மொத்தமாக திருத்தவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இவனை அவர் வழியிலேயே விட்டுடுறான். அது முனாஃபிக்குன்னா சொன்ன சொல்லுக்கு மாறு செய்கிறான். இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று செய்கிறான். அவன் ரெண்டு பக்கம் ஆசை, இங்கே இது வேணும் அது வேணும் ஆசைப்படுறான். காஃபி கூட்டத்தை இருந்துக்கிறன்னு, மூமின் கூட்டத்தை இருந்துக்கிறன்னு ஆசைப்படுறான். மூமின் இருக்கும்போது உங்களாம் இருக்குன்னு சொல்கிறான். அப்புறம் காஃபி கூட்டத்துக்கு போன பிறகு நான் உங்களை தான் இருக்க சொல்கிறான். அவன் ரெண்டு கெட்ட நல்ல இருக்கிறான். அவன் ஒழுங்காக திருந்தே மூமி வந்துட்டான்னா காப்பாற்று மன்னிக்கிறேன். புரியுதாமா? புரியுதா? நிராகரிப்பை வந்து டோட்டல் ரிஜெக்ட் பண்ணுறாரு. வேணாம், குரான் வேணாம், ரசூல் வேணாம், அல்ல இது தூக்கிட்டு போன்ற ரசூலை தெரிந்தடிக்கிறான். இவனுக்கு என்ன சொல்கிறான்ல, அவங்களோட கோபத்திலே மூழ்கி கிடைக்கும். அதுலேயே அப்படியே கிளந்து தட்டழிந்து கெட்டலையுமா விட்டு விடுகின்றான். புரியுதா? மேலும் அல்லாஹ் பேராற்றலுடையவன். வேற எல்லா விஷயத்திலும் எல்லார் மீது பேராற்றல் உடையவன் அல்லாஹ். 26 இன்னும் வேதக்காரர்களிலிருந்தும் உதவி புரிந்தார்களே, அவர்களை அவர்களுடைய கோட்டைகளில் இருந்து கீழே இறக்கி அவர்களின் இருதயங்களில் திகிலை போட்டு விட்டான். எவெல்லாம் பெரிய கோட்டையை கட்டிக்கிட்டு ஃபோர்ஸ் கட்டிக்கிட்டு சண்டை போட்டானோ அல்லாஹ் கீழே இறக்கிட்டான். மூமினுடைய வேகம், ஈமானுடைய வேகம், அவங்களுக்கு பயம் உண்டாகி கோட்டை இறக்கி அவர்களை என்ன செஞ்சா இருதயங்களில் திகிலை, அவர் இருதயங்களில் திகிலை பயத்தை போட்டு விட்டான். இந்த மாதிரி வேகமாக மூமின் வர்றாங்க, ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. நான் பெரிய கோட்டை உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு பாதுகாப்பு இருந்தால் முடியாது, இறங்கி ஓடிடணும் அப்படின்னு திகிலை போட்டு விட்டான் அல்லாஹ். அந்த ஈமானுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு. அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கு விஷயம் இறங்கிட்டாங்கன்னா எதிரிகளுடைய இருதயத்தை அல்லாஹ் திகிலை போட்டு விடுவான். இனி நம்ம ஜெயிக்க முடியாதுப்பா, தப்பிச்சு ஓடிடுவோம், சண்டை போட முடியாது என்ற திகிலை போட்டு விடுவான். ஒரு பிரிவாரை நீங்கள் கொன்று விட்டீர்கள். ஒரு கூட்டத்தை நீங்க கொண்டுட்டீங்க, சண்டை போட்டு ஒரு கூட்டத்தை கொண்டுட்டீங்க, சண்டையில வெட்டப்பட்டு விட்டார்கள் அவர்கள். இன்னும் ஒரு பிரிவாரை சிறை பிடித்தீர்கள். சில பேரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, பிரிசன் ஆகிட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, கைதிகளாக பிரிச்சுட்டீங்க. 27 இன்னும் அவன் சொல்லுங்க தம்பி. இதுல வேதக்காரர்களில் இருந்து இருக்குங்களா சார்? அந்த வேதக்காரர்கள்னா அது யாரை பிடிக்குது? இந்த வேதக்காரர்கள் 3 பேர் இருக்காங்க தம்பி. தௌராத்தை கொடுத்த வேதம், அப்புறம் கிறிஸ்துவ கொடுத்த அந்த இன்ஜில் வேதம். இந்த வேதக்காரர்கள் தான் எல்லாம் சண்டை போட்டாங்க ரசூல் எழுத்து, மூமின் எழுத்து. சரியா? சரிங்க சார். வேதத்தை உடையவர்கள் வேதக்காரர். இதுக்கு முந்தே கொடுக்கப்பட்ட வேதம் யார்? தௌராத்து கொடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் கூட்டமும், அதற்கு பின்னர் வந்த இன்ஜில் கூட்டமும், கிறிஸ்தவர்கள் அவர் கொடுத்த புத்தகம், 2 புத்தகம் கொடுத்த வேதக்காரர்கள். இந்த 2 வேதக்காரர்கள் தான் அல்லாஹ் சொல்றோம் வேதக்காரர்கள். புரியுதா? புரியாடி திருப்பி கேளுங்க. சொல்றேன் சார் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்கம்மா. சார் இப்போ வந்து அல்லாஹ் வந்து அவங்கள அந்த வேதக்காரர்களோட உள்ளத்துல வந்து திகில போட்ட பிறகுதான் நம்மளால அவங்கள வெற்றி கொள்ள முடியும். ஆமா, நிச்சயம். ஆமா, டைரக்டா நம்மளால அல்லாஹ் நம்மளுக்கு உதவி செஞ்சாலே தவிர நம்மளால அவங்கள வெற்றி கொள்ள முடியாது. அதான் உதவி. எது அவருடைய எதிரிகளுடைய இருதயத்தில் இது பயத்தை போட்டான்ல, அதாவது எதிரிகளுடைய இருதயத்தில் பயத்தை போட்டான்ல, அதான் உதவி. அல்லாஹ் இப்படி உதவி செஞ்சாதான் மூமின்களுக்கு இப்படி எல்லாம் உதவி செய்வாங்க. இப்படிதான் உதவி செய்வான், இப்படிதான் உதவி செய்வான். நீங்க ஜெயிக்கிறதுக்காக அவனுடைய இருதயத்துல திகிலை பயத்தை போட்டு விட்டேன், நீ இன்னுமே சண்டை போட்டு தைரியம் இருக்க, கை காலெல்லாம் விளையாடுத்து போயிடுறேன் அப்படிங்கன்னு சொல்லிதான் அல்லாஹ் உதவி. புரியுதா? புரியுதா? இல்லாட்டி நம்மளுக்கு பயம் வந்துடும். இல்ல நம்ம பயம் வந்துடும். அதான் நம்ம பயத்தை தான் பாவி விட்டு ஓட்டிடுறது. அதுக்கு போனது சொன்னேன் உங்களுக்கு, மரண பயத்துல பாதி உயிர் போன மாதிரி நிற்பாங்க சொல்லி காட்டினால நடந்ததா பொண்ணு பயம் இல்லை. நம்மளுக்கு பயம் வந்துடும். அப்போ உறுதிப்படுத்துறதுக்காக அவனுக்கு திகில போட்டா அவன் பாதி உயிர் அவனுக்கு போயிடும், உங்களுக்கு முழு சக்தி கிடைச்சிடும். அதுதான் அல்லாஹ் உதவி. புரிஞ்சு அல்லாஹ் உதவி புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா புரியலையா? அறவே சொல்ல வேண்டாம். ஒழுங்கா புரிஞ்சுட்டீங்களா?
அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்னு தெரியாது. எந்த விஷயத்தை எப்படி எந்த உருவத்திலையும் வரலாம், எந்த விதத்திலையும் வரலாம். அந்த உதவி அங்கே வர உங்களுக்கு ஈமான் பலம் கூடிடும், ஒரு செகண்ட் கூடிடும். ஒரு ஆள் 10 பேர் அடிக்கலாம், இதுதான் அல்லாஹ்வுடைய கணக்கு. ஒரு ஆள் 10 பேர் அடிக்கலாம். அது ஈமான் கம்மியாக இருக்க வரையும் ஒரு ஆள் 2 பேர் அடிக்கலாம். நீங்கள் படிச்சிருப்பீங்க 8வது சூரா, சரியா? என்னதுல இப்ப ஈமான் பலம் குறைய குறைய இப்பொழுது உங்களுக்கு சக்தி இல்லை. ஆகவே ஒருவர் 2 பேர் அடிக்கலாம், சண்டை போடலாம். மினிமம் 2 பேர், ஒரு ஈமானுக்கு மினிமம் 2 பேரும் சண்டை போடணும். ஒரே 2 பேரும் சண்டை போடணும். இதுதான் ஈமான் பலம். ஒருத்தர் சண்டை போட பிரச்சனை. நீ ஈமான் கொண்டா, நீ 2 பேர் அடியா. நீ உண்மையிலே ஈமான் கொண்டா இருந்தா 1 10 பேர் அடிக்கலாம். இது அல்லாஹ்வுடைய கணக்கு. அந்த ஈமான் நீங்கள் இன்னும் வராதனால இப்பொழுது நீங்கள் ஒரு ஆள் 2 பேரை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும்னு ஆண்டவன் சொல்கிறோம். உங்கள் பல ரூபத்தில், பல விதத்தில், பல விஷயங்களில் உங்களுக்கு உதவி செய்வாமல்ல. எப்படி இந்த உதவி வருன்னு தெரியாது. இந்த உதவி தான் எப்படி வரும்னு கேட்டால், ஃபுர்கான்னு ஒரு வார்த்தை இருக்குது குர்ஆன்ல. இந்த ஃபுர்கான் எப்படிப்பட்டதுன்னு யாருக்கும் தெரியாது. அது என்ன வேலை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷன் சுச்சுவேஷனில் என்ன செய்யணும் தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஃபுர்கான் உங்களுக்கு உதவி செஞ்சு ஒரு செகண்டில் காணப்படும். அந்த ஃபுர்கான் விஷயம் என்னன்னு தெரியாது. குர்ஆனில் இன்னும் போடலை. குர்ஆனில் ஃபுர்கான் பற்றி ஒன்றும் போடலை. ஸோ தேவையில்லாமல் பிரித்தறிவு பொடிச்சுக்காங்க. அதெல்லாம் மறந்துடுங்க. நீங்கள் ஃபுர்கான் புதிய வார்த்தை, அர்த்தமே தெரியாது. எப்படி ஹக்கீமுக்கு அர்த்தம் தெரியாதோ, ஜிக்ருக்கு அர்த்தம் தெரியாதோ, இபாதத்துக்கு அர்த்தம் தெரியாதோ, சலாத்துக்கு அர்த்தம் தெரியாதோ, சுஜூதுக்கு அர்த்தம் தெரியாதோ, அதே மாதிரி வார்த்தை ஃபுர்கான். இந்த ஃபுர்கான் தான் உங்களுக்கு இந்த டூ ஆர் டை, ஒன்று வாழ விஷயம் மூமெண்ட்களுக்கு நெருப்பு பிடிக்கும் போது இந்த ஃபுர்கான் தான் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஒரு செகண்டில் காணப்படும். இட்ஸ் அ இன்விசிபிள் ஃபோர்ஸ். எது ஃபுர்கான் என்பது இன்விசிபிள் ஃபோர்ஸ். இது நான் குர்ஆன் எங்கேயும் கிடையாது. நல்லா அறிவிச்சு கொடுத்து நம்ம சொல்கிறவங்களுக்கு அப்பேற்பட்ட விஷயம் இந்த ஃபுர்கானில் இருக்குது. தேவையில்லாமல் தப்ப இந்த குர்ஆனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரித்தறிக்கக்கூடிய நன்மை தீமை பிரித்தறிவுகளை எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அதில் படிக்க தேவையில்லை. விஷயம் இந்த இதுதான். ஆண்டவன் மூலமாக இந்த விஷயம் உங்களுக்கு மூமின்களுக்கு சண்டை விஷயத்தில், போர் விஷயத்தில் தான் வேகமாக வேலை செய்யும் இந்த ஃபுர்கான். இந்த ஃபுர்கானை பற்றி கொஞ்சம் இப்போ வேணும்னா அவனுக்கு 8வது சூறாவில் 40, 41 படிச்சுக்கிறீங்க. நீங்கள் படிச்சு எல்லாம் படித்து புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சரியாம்மா? பெரிய சொல்ல புரியுதாம்மா? சரி சார். இப்போ இந்த ஃபுர்கானை பற்றி இப்போ ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இது நீ கேட்டதுனால தான் இப்போ ஒழுங்காக பேசுறதுக்கு முடியுது. யாரும் கேட்க உட்காந்து தான் என்னத்தை சொல்ல என்ன வரைக்கும் எனக்கு புரியாது. இப்போ கேட்க நீ நசீர் கேட்குறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, இந்த பிள்ளை கேட்குது. கேட்கும் போது தான் அது எப்படி விளக்கம் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு புரியுது. உங்களுக்கு ஃபுர்கான்னா என்னன்னு சொல்லி தருவான், கவலைப்படாதீங்க. இப்போ இப்போ படித்த ஆயத்து வரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சிச்சு காக்கா. இப்போ அடுத்த ஆயத்து படிக்க 27வது ஆயத்து 33. இன்னும் அவன் உங்களை அவர்களுடைய நிலங்களுக்கும் அவர்களுடைய வீடுகளுக்கும் அவர்களுடைய பொருள்களுக்கும் நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்பிற்கும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டான். மேலும் அல்லாஹ் எல்லா பொருட்கள் மீதும் சக்தி உடையவன். இதில் பார்த்தீங்களா? இப்போ எல்லா விஷயம் புரியும் தம்பி. முக்கியமான விஷயம் இதை இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியாது, ட்ரை பண்ணாலும் புரியாது. இப்போ சொல்லிடுறேன். உங்களுக்கு சொல்கிறது எல்லா மக்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மகத்தான கஷ்டப்பட்டிருக்கணும், கடுமையான கஷ்டம் அந்த உலகத்தை துன்பப்பட்டிருக்கணும், பல உயிர்களை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர்ஸ் லைஃப், அந்த கஷ்டமான வாழ்க்கை எவன்லாம் அனுபவிச்சானோ, அல்லாஹ்வுக்காக அனுபவிச்சானோ, அந்த கஷ்டத்தை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொண்டிருந்தானோ, அவனுக்கு அப்புறம் சண்டை, இந்த வார் ஃபீல்டில் உயிரே விட்டு அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டானோ, இவனுக்கு அல்லாஹ் இந்த மாதிரி கூலியை தருகின்றான். படிக்க மத்திய. இன்னும் அவன் உங்களை அவர்களுடைய நிலங்களுக்கும்
கொஞ்சம் இப்போ சண்டை ஜெயிச்சாச்சு, கோட்டை விட்டு ஓட்டை எல்லாம் ஓடியாச்சு. அந்த ஊர் நிலப்பரப்பு ஃபுல்லாக உங்களுக்கு அனுகூலத்தான். நிலப்பரப்பையும் அவர்களுடைய வீடுகளுக்கும், அவர்களுடைய வீடுகள் அனைத்தையும், அவர்களுடைய பொருள்களுக்கும், அந்த பொருள் சம்பாதிச்ச எல்லா பொருள்களுக்கும், நீங்கள் மிதித்திராத நிலப்பரப்புக்கும், நீ எந்த ஊர்ல காலே வைக்கலையோ, எந்த ஊருக்கு நீ போகவே இல்லையோ, அந்த ஊரையும் அந்த நிலப்பரப்பையும் வாரிசுகளாக ஆக்கிவிட்டான். நீங்கள் அதற்கு வாரிசுதாரர்களாக ஆகிவிட்டீர்கள். அவங்க எதிரிகள் ஓடி போயிட்டாங்கம்மா. அவர் கோட்டை வீடு ஊர் எல்லாம் அவங்க சொந்தமாயிடுச்சுமா. இன்னும் எந்த ஊருக்கெல்லாம் நீ போகவே இல்லையோ, உங்க காலே மிதிக்கலையோ, கால் வைக்கலையோ, அந்த ஊரையும் சுற்றி வளைச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாமா. இந்த மாதிரி அள்ளி அள்ளி தரக்கூடியவம்மா நீங்க. அப்போ இந்த அளவற்ற அருளாளனை எப்படி புரிகிறது? அவனுக்காக உயிரை விட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டினா அர்ரஹ்மான் இர்ரஹீம் இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. அவன் தர்ற கூலியும் கண்ணால் பார்த்துட்டீங்க. இப்போ இதே விஷயம்தான் இன்னொரு ஆயத்தை காட்ட போகிறோம். மூசா காலத்தை நடந்தது. 7ல் 137, 7ல் 137 அதில் எடுத்துங்க. 7ல் எல்லாம் எழுதிக்கிறேன், ஒரு வார்த்தை விட்டுறாது. எல்லாம் கம்ப்ளீட் டைப் பண்ணிட்டே இருக்கணும் விஷயத்த. இப்போ இஸ்ரேல் மக்கள் வதை செய்தான் ஃபிரௌன். எல்லா ஆண் மக்களையும் கொலை செய்தான். எல்லா ஆண் பிள்ளைகளையும் ஆம்பளை பிள்ளை எல்லாத்தையும் கொலை செய்தான். அவங்கள கொடுமைப்படுத்தினான். அடிமைன சாதாரண விஷயம். அந்த மாதிரி அவனை குற்றுயிராக கொலை பண்ணி சாவடிச்சு அவன் வாழ விடாமையும் சாவு விடாமையும் பண்ணி அந்த மாதிரி துன்பத்தினான் அவன் ஃபிரௌன் இஸ்ரேல் மக்களை. அந்த மக்களை கடைசியில் மூசா எல்லாம் கூட்டிட்டு போய் கடல்ல எல்லாம் சாவடிச்சிட்டாங்க. எல்லா நீர்மொழியும் அனைத்தையும் அவனுக்கு கதை முடிச்சான். இது ஷார்ட்டாக சொல்லிடுறாங்க. அப்படி ஷார்ட்டாக முடித்த பிறகு அந்த ஊரே காலி ஆயிடுச்சு. ஃபிரௌன் பேச்சை கேட்டு எல்லாரும் மூசை அடிக்கிறதுக்காக ஊரை விட்டு கிளம்புனாங்க. அவ்வளவு வரை கடல்ல அல்லாஹ் மூழ்கடிச்சான். மூழ்கடிச்ச பிறகு இந்த ஆயத்து வருகிறது. அல்லாஹ் சொல்லிடுறான் 7ல் 137, 7ல் 137 படிக்கும். எனவே எவர்கள் சக்தி குறைந்தவர்களாக கருதப்பட்டார்களோ, எவர்கள் ஃபிரௌன் நினைச்சிட்டு இருந்தான் ஒரு சக்தி லாய்க்கில்லாதவங்க, அடிமை அடிச்சு அவ்வளவே காலி பண்ணிடலாம், எந்த சக்தியுமே கிடையாது என்று ஃபிரௌன் இவர்களை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். அந்த இஸ்ரேல் மக்களை கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள நிலப்பகுதிகளின் அதிபதிகளாக்கினோம். கிழக்கும் மேற்கும் உள்ள அவ்வளவு பெரிய நிலப்பரப்புக்கு அதிபதிகளா ஆக்கினோம். எவ அடிமையா இருந்து கஷ்டப்பட்டு உயிரே போயிட்டு இருந்ததோ அந்த மக்களுக்கு கிழக்கும் மேற்கும் அவ்வளவு இடத்தையும் வாரிசாங்க. சந்தோஷமா இந்த நாடே ஊரே இன்னும் பெரிய நிலப்பரப்பு அனைத்தும் லேண்ட் அவ்வளோ உங்களுக்கு தான், உங்களை வாரிசுதாரர்களாக ஆக்கினோம். பார்த்தீங்க இப்போ ரஹ்மானுக்கு இப்போதான் ரஹ்மானுக்கு யாரு புரியும்? இப்போ அர் ரஹ்மான் அவன் பெயரை கொண்டே நீங்கள் துவா செய்யுங்கள், புரிஞ்சுக்கிட்டு துவா செய்யுங்கள். இன்னும் அவற்றிலே பெரும் பாக்கியங்களையும் அளித்தோம். இன்னும் பெரும் அந்த ஊருக்கு எல்லா பாக்கியங்களையும் அளித்த, சாப்பாடு தண்ணி உணவு எல்லா பாக்கியம் இஸ்ரேல் மக்களுக்கு நாம் கொடுத்தோம். இஸ்ராயேலின் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருந்த காரணத்தால், இஸ்ராயேல் மக்கள் பொறுமையாகவும் உறுதியாக எல்லாம் நிச்சயம் உதவி செய்வா. இன்னைக்கு மகத்தான கஷ்டத்தை உட்கார்ந்துருக்கிறோம். கஷ்டமோ துன்பம் சொல்ல முடியும், அந்த மாதிரி இருக்கிறோம். அப்ப எப்படி பாருங்க, அல்லாத செய்த ஒப்பந்தத்தை முடித்து விடாமலும் பொறுமை இழக்காமல் இருந்தார். இப்போ அது 227 இப்போ பக்கம் எழுதிக்கிறேன். 227 எப்படி ஓத புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல 2ல் 27 ஆயத்தை பார்க்க எப்படி இப்போ என்ன மாதிரி கஷ்டம், எப்படி அவங்க பொறுமையாக இருந்தாங்க. நிச்சயம் அல்லா உதவி பொறுமையாக இருந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவர்கள் மீது இறைவனுடைய அழகிய வாக்கு பரிபூர்ணமாகி நிறைவேறி. அல்லாஹ்வுடைய வாக்கு நான் தருவேன், நான் உதவி செய்வேன், என் நம்பியர் உதவி செய்வேன், பொறுமையா உள்ள உதவி செய்வேன். அழகிய வாக்கு உண்மையாகியது அவர்கள் மீது, இஸ்ரேல் மக்கள் மீது உண்மையாகியது.
அந்த இது வந்து 1200-3000 வருஷத்துக்கு அந்த கதை. இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு இருந்தாங்க ஃபிரோன் மாட்டிக்கிட்டு அவங்க சொல்லலாம் துயரம் கஷ்டம் துன்பம் என்ன பண்ணு என்ன மாதிரி 1-2 சித்திரவதையா என்ன மாதிரி பண்ணாமோ எல்லா ஆண் மக்களையும் கொலை செய்வாங்க. இப்பேற்பட்ட அதாபு எங்கேயும் உலகம் வந்திருக்காது. அவ்வளவு பொறுத்துக்கிட்டு அமைதியாக வழி இல்லை, அடிமை இருந்தாங்க வழி. அப்பேற்பட்ட மக்கள் பொறுமை இருந்ததுனால் அன்று அவர்களுக்கு நாம் கொடுத்தோம். இன்று நடக்க அநியாயத்துக்காக கிடையாது. இன்று இஸ்ரேல் மக்கள் நடக்க விஷயம் வேற. அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி 3000 வருஷத்துக்கு நான் கதையை சொல்றேன். அப்போ நான் சொல்றேன் சொல்லி காட்டுறேன் இந்த குர்ஆன்ல. மேலும் ஃபிர்அவுனும் அவனுடைய சமூகத்தாரும் உண்டு பண்ணியிருந்தவற்றையும் கட்டியிருந்த மாட மாளிகைகளையும் நாம் தரைமட்டம் ஆக்கிவிட்டோம். அவங்க என்னெல்லாம் கட்டியிருந்தாங்களோ வீடு மாட மாளிகை அது வீடு கட்ட எல்லாத்தையும் தரைமட்டம் ஆகிட்டோம். இந்த ஊரை இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தோம், வாரிசுகளை ஆக்கிவிட்டோம். பார்த்தா எப்படி ஒரு ஒரு கூட்டம் அழியுது, அடிப்பட்ட மிதிப்பட்ட கூட்டம் அப்படியே உள்ள நுழையுது, சந்தோஷம் வாழ்றோம். இது அல்லாஹ்வுடைய உதவி. இப்படிதான் நமக்கு கிடைக்கும். இப்படி போக நமக்கு சோதனை கஷ்டம் வரும். அந்த சோதனை வரும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். அல்லாட உதவி. அல்லா ஒரு விஷயத்த நான் நிற்கிறேன், என் உறுதியை நிற்க, என் கால்களை உறுதிப்படுத்து, உறுதியை நிற்கணும். யாருலாம் இந்த மாதிரி எப்போதும் துவா கேட்டே இருக்கேன். அடுத்த ஆயத்து இப்போ அதை 7:137 எழுதிக்கமா. இந்த ஆயத்து பக்கத்தில் 7ல் என்ன வருவது? 137. இது இது வந்து 33:27. 33:27 is equal to 7ல் 137 எழுதி கம்பைன் பண்ணி தான் படிக்கணும். எப்படி எல்லாம் உதவி செய்ய, யாருக்கு உதவி செய்யறான்னு பார்க்கணும். எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கு எப்பேற்பட்ட மகத்தான உதவி யாருன்னு பார்க்கணும். அது சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவங்க ஊர் கொடுத்துட மாட்டான். இந்த மாதிரி கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வெகுமதி கிஃப்ட்டு என்னுடைய அருள்பட உண்டு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை திருப்பி வீட்டு படிக்க திருப்பி படிக்க. அடுத்த ஆயத்து 28. நபியே, உம்முடைய மனைவிகளிடம் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையையும் இதன் அலங்காரத்தையும் நாடுவீர்கள், ஆனால் வாருங்கள், நான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உரியதை கொடுத்து அழகிய முறையில் உங்களை விடுதலை செய்கின்றேன். இப்போ போர் விஷயம் முடிச்சுப்பா. அல்லாட உதவி அல்லாவுடைய பாக்கியம் அடைஞ்ச விஷயம் எப்படி யார் அடைவார்கள் எவர் அடைவார்கள் என்ற கிளீனாக சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ வந்து நபியுடைய மனைவிமார்களை பற்றி வருகிறது. இப்போ இன்னைக்கு நடக்கிறது, இன்னைக்கு பெண்கள் பண்ற அவங்க படுகின்ற கஷ்டம் துன்பம் எல்லாம் இந்த ஆண்கள் பண்றது அநியாய பெண்களுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அவங்க வாழ விடாம, சந்தோஷமா இருக்க முடியாம, அவங்க சுதந்திரம் கொடுக்க முடியாம இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சித்திரவதை மோசமான நிலையில இன்றைய பெண்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாம் சொல்லிக்கிட்டு மக்கள் பெண்கள் எப்படிலாம் கொடுமைப்படுத்தணுமோ, அநியாயப்படுத்தணுமோ, சித்திரவதைப்படுத்தணுமோ, தொந்தரவு தரணுமோ, கஷ்டம் தரணும் எல்லாம் கொடுத்துட்டுறாங்க. கண்ணால பார்த்தா இருக்கிறீங்க, காதாலும் கேட்டுதான் இருக்கிறீங்க. நீங்கள் பெண்கள் அனைவருக்கும் புரியும், இந்த விஷயம் புரியும். நாம் எந்த நிலை இருக்கிறோம், இந்த ஆண்கள் எந்த நிலை இருக்கிறாங்க, எப்படியெல்லாம் நம்மளுக்கு கஷ்டம் தர்றாங்க. குரானை அந்த பெண்ணு ஓதி இருந்தாலும் அந்த பெண்ணு தைரியமாக அல்ல நம்பிக்கை வச்சு தன் வாழ்க்கை ஆரம்பிச்சிருப்பா. இவன் ஓதி இருந்தாலும் ஒழுங்காக பெண்ணை கவனிச்சிருப்பான். 2 பேர் ஓதாத கூட்டம் கூட்டத்தை என்ன நடக்குதோ அவங்க தலைவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை இன்னைக்கு. இப்போ இந்த விஷயத்தை உங்களுக்கு அடுத்த கிளாஸில் கொஞ்சம் விவரமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஆகவே 28 33-28 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சொன்ன வரையும் எல்லாம் ஓதிட்டு வாங்க. இதுவரையும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு நசை இதுவரையும் சொன்னது எதாவது புரிஞ்ச உங்களுக்கு பைதாக்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஞாயிற்று இதே மாதிரி வந்துடுங்க. நம்ம இந்த குர்ஆன் பயானுக்கு இன்னைக்கு ஓதுனதை ஒழுங்காக திருப்பி ஓதுங்க. எவ்வளோ விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது அடங்கி இருக்குது, ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் கிருபையால இந்த குர்ஆன் பயான் இப்போ முடிச்சுக்கிறேன். பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.